பிரபல நடிகரான ரவி அவர்கள், அதாவது ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவிமோகன் அவர்கள் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பலருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்களுடைய மனைவியே சில விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. எங்களுடைய திருமண வாழ்வு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான காரணம் யார் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரவி அவர்கள் இறுதியாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்களாம். எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிற தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணமே கிடையாது. எங்கள் வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரே காரணம்னு ஆர்த்தி ரவி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரவிமோகன் ஆர்த்தி ரவி இருவருக்கும் இடையே அறிக்கை போர் நடைபெற்று வருதுன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் ஆர்த்தி ரவி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு ரவிமோகன். தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுட்டே இருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் ஆர்த்தி ரவி அவர்களும் அவங்க அதே போல் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது ரவிமோகன் அறிக்கைக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக ஆர்த்தி ரவி அவர்கள் நீண்ட அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இப்போது உண்மையை எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இதுதான் இறுதியும் அச்சமற்றதுமான விளக்கம் அப்படின்னு ஒரு குறிப்போட ஆர்த்தி ரவி சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட நாடகம் போடுறவங்களே அதிக இடம் இருக்குது இந்த காலத்தில். என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழி இல்லாமல் என்னை மீண்டும் பேசும்படியாக செஞ்சிருது. ஒரு முறை கடைசியாக அனைவருக்கும் உண்மை சொல்ல வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிற தலையீடோ கட்டுப்பாடோ காரணமே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் வந்த மூன்றாவது நபர் மட்டும்தான். எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று கிடையவே கிடையாது. வெளியிலிருந்து வந்த ஒருவர் தான். உங்கள் வாழ்வின் ஒளி என்று அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் அப்படின்றதா உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க. இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக அல்ல, மாறாக போதுமான ஆதாரங்களோடு தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கட்டுப்படுத்திய மனைவின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரக்கூடிய தீய பழக்க வழக்கங்களில் இருந்து எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றம் அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும். எந்த ஒரு உண்மையான மனைவியுமே தன் கணவரினுடைய நலனுக்காக எதை செய்வாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சுருக்கேன். அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனை காப்பாற்றியும் நான் சுமக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, வாழ்வின் கடினமான சமயங்களில் நாங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக என் கணவரின் பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தோரோட அன்புடனே இருந்திருக்கிறோம். எங்கள் சமூக ஊடக பதிவுகளே அதற்கு சாட்சி. நாங்கள் பிரிவதற்கு முதல் நாள் வரை எங்கள் உறவும் எல்லோருடைய திருமண வாழ்விலும் இருப்பது போல தான் அன்பும் விவாதமும் ஆசையும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளும் ரொம்பவே நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி தான் நம்ப வைக்கப்பட்டேன். தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு அவர் வீட்டை விட்டு வெளியே போகலை. நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டம் போட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் வீட்டை விட்டு வெளியே போனார். அவரை யாரும் துரத்த கிடையாது. அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு போயிருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் என் பிடியில் இருந்து தப்பிச்செல்ல நினச்சிருந்தா நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு தானே போயிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார்? திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் சொல்கிறாங்க. அப்படின்னா ஏன் இத்தனை ஆண்டுகள் அவர் காத்திருந்தார்? ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார். ஏன் குடும்ப விழாக்களை கலந்துக்கிட்டாரு? வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? அவருக்கு உரிமையுள்ள அனைத்தையுமே நல்லா அனுபவிச்சுட்டு தனது குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற நிலையில் தான் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் வெளியேறுவதன் காரணம் பயம் கிடையாது. அதற்கு மேல் அவருடைய ரகசிய வாழ்வை காப்பாற்றுறத முடியாமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக தான். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தேன் என்று அவர் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை கருவியாக்கி என் தாய்மையை அனுதாபத்திற்கு உரியதாக்கி ஆதாயம் தேட நினைப்பவள் நான் கிடையாது. என்னை அவ்வாறு நினைப்பவர்கள் உண்மையில் ஒரு தாயின் சிறப்பை உணராதவங்க அப்படி ரொம்ப உருக்கமாக அவங்க போட்டிருக்கக்கூடிய பதிவு எல்லோரையுமே கொஞ்சம் சற்று யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இப்படிலாம் கூட நடந்திருக்கான்னு நம்மளுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களால் தமிழ் திரை உலகு 2ஆக பிளவுபட்டு கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை மாதிரி யாராலையும் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, இட்லி கடை படத்தை அவர் பார்த்தீங்கன்னா இயக்கி வந்துட்டு இருந்தார். இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தான் தயாரித்து வந்தார். இதுக்கு முன்னாடியே என்கிட்ட படத்தை நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வான்ஸும் வாங்கிட்டு நடிக்காமல் போயிட்டாரு அப்படின்னு
ராமநாராயணனுடைய மகன் முரளி அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல் இன்னொரு புகாரும் எழுந்துச்சு. இப்படி 2 புகார்கள் எழுந்தும் கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கூலாக இட்லி கடை படத்தை எடுக்க ஆரம்பித்தார். அதற்கப்புறமாக தயாரிப்பு நிர்வாகத்திடம் இந்த புகார் போக அவங்க படத்தை இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக என்ன ஆச்சு அப்படின்னா, பெப்சி ஊழியர்களை வச்சு அரசாங்கத்தினுடைய உதவியால் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய இட்லி கடை படத்தை அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி இப்போ பெப்சி ஊழியர்களும் நடிகர் சங்கம் தயாரிப்பு சங்கமும் சேர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாகியிருக்கு. இருவருமே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலை. இப்போது பெப்சி ஊழியர்களை விட்டுட்டு வேற ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்களாம் தயாரிப்பு சங்கம். இதனால் பெப்சி ஊழியர்கள் ரொம்பவே கோபமாகியிருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் இப்படி தமிழ் சினிமாவையே 2ஆக பிளந்து போட்டுட்டு படத்துலையும் நடிச்சுட்டு அவர் படத்தை இயக்கிட்டு ரொம்ப கூலாக இருக்கார் தனுஷ் அவர்கள் அப்படின்னு இப்போ எல்லோரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.